அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஸ்ரீலங்காவின் சார்பில் ஈதுல் அத்ஹா ஹஜ் பெருநாளுடைய உண்மையான சில விஷயங்களை எடுத்து வைக்க விரும்புகின்றேன். உண்மையிலே ஹஜ் பெருநாள் அது ஜுல் ஹஜ் மாதத்தின் 10ஆம் பிறையில் தான் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இதை பற்றி திருக்குரானும் மிகவும் வலியுறுத்தி கூறப்படுகின்றது. சூரா அல் ஹஜ்ஜிலும் கூட அல்லாஹ் தாலா ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஹஜ்ஜை கடமையாக்கியவாறு கூறுகின்றான். வ அன்சின் ஃபின் நாசி பில் ஹஜ், அதாவது ஏ நபியே, நீர் மக்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமைகளை பற்றி தெரிவிப்பீராக என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்றோம், பெரும் பெரும் உலமாக்களுடைய அதாவது ஏகோபித்த ஆலோசனைகள் அடிப்படையிலும் தீர்மானங்கள் அடிப்படையிலும் அது ஜுல் ஹஜ்ஜுடைய அதாவது ஹஜ்ஜுடைய பெருநாள் அந்த ஜுல் ஹஜ் மாதத்தின் 10ஆம் பிறையாகத்தான் எடுத்து கூறப்படுகின்றது. ஜெயினுலாப்தீன் வலியுல்லா ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கூட்டிலும் உங்களுக்கு விளங்குகின்றது என்னவென்றால், ஹஜ்ஜுடைய மாதங்கள் இருக்கின்றதுதான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றது. ஆனால் அந்த ஹஜ் பெருநாள் ஜுல் ஹஜ் மாதத்தின் 10ஆம் பிறை என்று தான் விசேஷமாக எடுத்து கூறுகின்றார்கள். எனவே அது அந்த பிறைக்கு முன்னாலோ அது பின்னாலோ அதனை கொண்டாட முடியாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத் என்ற திருக்குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக இதனை விலக்கி காட்டிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் கலிஃபத் மஸீஹ் அவ்வல் ரலியல்லாஹு அவர்களும் கூட அதாவது ஹகாய்குல் ஃபுர்கானில் அதாவது 10ஆம் ஜுல் ஹஜ் மாதம் தான் ஈதுல் அஸ்ஹா என்றும் கூறுகின்றார்கள். கல்மசி சாயிகள் அவர்களும் தஃப்சீரே கபீரில் 3ஆம் பாகத்தில் இது விசேஷமாக இதனை எடுத்து கூறுகின்றார்கள். நான் இதெல்லாம் ஏன் கொண்டு வருகின்றேன் என்றால், இந்த விஷயத்தை அதாவது எமது இந்த வருடத்தில் ஜுல் ஹஜ்ஜுடைய அதாவது ஹஜ் பெருநாளை நாங்கள் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் சார்பில் ஸ்ரீலங்காவில் விசேஷமாக எதிர்வரும் இந்த மாதம் அதாவது மே மாதம் அதாவது 27ஆம் தேதி தான் நாங்கள் ஈதுல் அல்ஹாவாக நாங்கள் கொண்டாடுவதாக நாங்கள் ஏற்கனவே நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். எனவே இந்த விஷயத்தை சற்று நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அதாவது வெப்சைட் மூலமாக அதாவது இன்டர்நெட் மூலமாக கிடைத்த உண்மையான அந்த தகவலின் அடிப்படையில் அதாவது எங்களுக்கு இந்த நாட்டில் அதாவது ஈதுல் அல்ஹாவுடைய அந்த 10ஆம் பிறையினுடைய அந்த ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளை நாங்கள் அதாவது விசேஷமாக இந்த மே மாதம் 27ஆம் தேதி தான் அதை நாங்கள் திட்ட தெளிவாக இதனை கொண்டாட முடியும். 28ஆம் தேதி அல்ல என்பதைத்தான் நாங்கள் எடுத்து காட்ட விரும்புகின்றோம். விசேஷமாக எமது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுடைய ஹிதாயத்தின் அடிப்படையிலே எமது மர்கஸில் ஒவ்வொரு வருடத்திலும் அது ரமலானுடைய மாதமாக இருக்கட்டும் அல்லது ஜுல்ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கட்டும், இந்த மெப்பின் அடிப்படையில் தான் எங்களுக்கு தெளிவான ஒரு உண்மையான ஞானம் எங்களுக்கு கிடைக்கின்றது. எனவே விசேஷமாக நான் 16ஆம் தேதி இந்த மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை எடுத்து பார்த்தால் 1ஆம் பிறை காண்பதற்கான எந்த விதமான சாத்தியமே இல்லை. எனவே 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த மெப்பில் விசேஷமாக நீங்கள் பார்க்கின்றீர்கள், அதாவது பச்சை நிறத்தில் 3 விதமான அதாவது லைன் செல்கின்றது. அந்த 3 விதமான லைன்கள் விசேஷமான ஏ என்று கூறக்கூடிய அதாவது டார்க் கிரீனுடைய அந்த ஏரியாவில் அதாவது தெளிவான எங்களுடைய கண்களுக்கு விளங்கக்கூடிய அந்த பிறையாகத்தான் இருக்கின்றது, அந்தந்த நாடுகளுக்கு கிடைக்கின்றது. அதே போன்று பி என்று கூறக்கூடிய அந்த லைட் டார்க்குடைய அந்த ஏரியா, அதில் விசேஷமாக காலநிலையுடைய தெளிவான அதாவது அந்த அட்மாஸ்பியர் இருக்கும் பொழுது எங்களுடைய கண்களுக்கு விளங்கக்கூடிய அதாவது பிறையாக இருக்கின்றது அந்த 1வது பிறை. எனவே அதன் அடிப்படையிலும் அதாவது எந்த விதமான சிரமம் அதில் இல்லை. அதே போன்று 3வது அதாவது பச்சை நிறம் உள்ள அந்த லைன் இருக்கின்றது, அது லைட் கிரீனுடைய ஒரு அதாவது ஏரியாவாக இருக்கின்றது. அதில் விசேஷமாக அதாவது ஒளியியல் கருவிகளை கொண்டும் அதனை பார்க்க முடியும். அதாவது விசேஷமாக பைனக்யூலர் மூலமாக
அந்த இடத்தை சரியாக டார்கெட் பண்ணி எங்களுடைய கண்களால் பார்க்க முடியும். அதாவது இந்த 3 விதமான இந்த அதாவது பச்சை நிறங்களுடைய இந்த வெவ்வேறான அந்த பகுதிகளில் முதலாவது பிறை திட்ட தெளிவாக எங்களுடைய கண்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சாத்தியமாகின்றது. அதே போன்று மஞ்சள் நிறத்தில் உள்ள அந்த லைனை நாங்கள் பார்க்கின்றோம். இது எங்களுடைய கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் பைனக்குலர் அதே போன்று டெலிஸ்கோப் மூலமாக மட்டும்தான் அதை பார்க்க முடியும். எனவே அது எங்களுக்கு பார்ப்பதற்கான சாத்தியம் இல்லை. அப்போ அவ்வாறு எங்களுக்கு முடிவெடுக்க முடியாது. எனவே இதிலிருந்து விளங்குகின்றது என்னவென்றால் 17ஆம் தேதி மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திட்ட தெளிவாக இந்த வானத்தில் அதாவது விசேஷமாக முதலாவது பிறை நிகழ்ந்திருக்கின்றது என்றுதான் எங்களால் பார்க்க முடியும். இப்போது நான் பார்க்கின்றோம் அதாவது முதலாவது பிறையுடைய நிலை என்ன. இப்போது அதாவது ஜுல்ஹஜ் மாதத்துடைய முதலாவது பிறை காண்பிக்கப்பட்ட ஒரு படத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். இது ஒரு சாம்பிளாகத்தான் இதை நாங்கள் எடுத்து காட்டுகின்றோம். அதாவது சவுதி அரேபியாவில் இந்த மாதம் அதாவது மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரத்தில் அதாவது தென்பட்ட முதலாவது பிறையாக இருக்கின்றது. அதே போன்று 18ஆம் தேதி காண்பிக்கப்பட்ட ஒரு பிறையை பற்றிய அதாவது 2வது பிறையுடைய அந்த புகைப்படத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இது இலங்கையில் இவ்வாறு கண்டதாக கூறப்படுகின்றது. அதாவது இதிலிருந்து திட்ட தெளிவாக விளங்குகின்றது. இது 2வது பிறையாக இருக்கின்றது. அதாவது 18ஆம் தேதி அதாவது 18ஆம் தேதி திங்கட்கிழமையில் பார்க்கப்பட்ட இந்த காட்சியாக இருக்கின்றது. இந்த முதலாவது பிறையுடைய இந்த அதாவது இந்த படத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இது இன்டர்நெட் மூலமாக எடுக்கப்பட்ட அதாவது ஜூம் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு காட்சியாக இருக்கின்றது. அதை நாங்கள் அதாவது எங்களுடைய கண்களால் பார்ப்பதாக இருந்தால் அது ஒரு சிறிய ஒரு லைனாகத்தான் இருக்கும். அதே போன்று இந்த 2வது எடுக்கப்பட்ட இந்த 2வது பிறையுடைய படம் இது ஒரு போன் மூலமாக எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கின்றது. இதிலிருந்து திட்ட தெளிவாக விளங்குகின்றது இது முதலாவது பிறை அல்ல. இது 18ஆம் தேதி மே மாதம் தான் கண்டுபட்டதாக கூறப்படுகின்றது. எனவே விசேஷமாக நாம் இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி காட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே அதாவது இன்றைய காலத்தின் அதாவது நவீன விஞ்ஞான கருவிகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உண்மையான செய்திகளின் அடிப்படையிலும் குர்ஆன் ஹதீஸுடைய வழிகாட்டலின் அடிப்படையிலும் விசேஷமாக எங்களுடைய காலத்தின் கலிஃபாவுடைய வழிகாட்டலின் அடிப்படையிலும் எமது மர்கஸின் மூலமாக அறிவிக்கப்பட்ட விஷயம் என்னவென்றால் அதாவது இந்த மாதம் அதாவது மே மாதம் 27ஆம் தேதி இலங்கை வாழ் எல்லா அகமதிகளும் இன்ஷா அல்லாஹ் அதாவது ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளை நாங்கள் கொண்டாடுவோம் இன்ஷா அல்லாஹ். இதை நாங்கள் ஏற்கனவே இதனை அறிவித்து விட்டோம். எனவே விசேஷமாக நாங்கள் இதனை நினைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது எமது அகமதிகளும் மர்கஸில் பெற்ற இந்த ஹிதாயத்தை அதாவது சமீனா வாத்தானா அதாவது நாங்கள் இதனை கேட்டோம் உடனே நாங்கள் கீழ்ப்படிந்து விட்டோம் என்ற நிலையில் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய மர்கஸ் மூலமாக கிடைக்கின்ற தகவல்கள் வழிகாட்டல்கள் அது ஹுசூர் அவர்களுடைய வழிகாட்டலாகவே இருக்கின்றது. எனவே இதனை நாங்கள் மறுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் என்றால் அது உண்மையிலே எங்களுடைய ஜாகிலியத்தை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். அது எங்களுடைய ஹிதாயத்திலிருந்து வெகு தூரத்தில் செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கின்றது. எனவே மர்கஸின் மூலமாக முன்வைக்கப்படுகின்ற இந்த அறிவித்தல்களை நாங்கள் செய்மடுத்து அதன் அடிப்படையில் அதனை அமல் மூலமாக நிறைவு செய்வதற்காக எங்களுடைய உண்மையான முழுமையான அந்த கீழ்ப்படியை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் விசேஷமாக இந்த ஈதுல் அல்ஹாவுடைய பரக்கத்துகளை வழங்குவானாக. ஆமீன். அதே போன்று எல்லோருக்குமே இந்த ஈதுல் அல்ஹா அல்லாஹ் தஆலா ஒரு அருளுக்குரியதாக ஒரு ஈதாக மாற்றி வைப்பானாக. ஆமீன்.